எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். கதை விதை சேனல் மூலமா உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நான் என்னோட இன்றைய விதையை விதைக்க போறேன். கதை என்னன்னு பார்க்கலாமா? ஒரு ஊர்ல அப்பா, அம்மா, ஒரு பையன் இருந்தாங்க. அந்த பையன் ரொம்ப சோம்பேறியா இருந்தானா. ஸ்கூலுக்கு போக சொன்னா காலையில வயிறு வலிக்குது, தலை வலிக்குதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வீட்லயே இருந்து டிவி பார்த்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பொழுத கழிச்சுக்கிட்டே இருந்தானா. அம்மாவுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சாம். ஏன் இவன் இப்படி இருக்கான்? போய் அப்பா கூட வயல்லையாவது வேலையை பாரு, எழுந்து போ அப்படின்னு சொல்லி அவனை எழுப்பி வயலுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த பையனும் வயலுக்கு போய் பார்த்தான். அப்பாவோட நிறைய பேர் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவனுக்கு வேலை செய்யறது சுத்தமாக பிடிக்கல. விளையாட யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு சுற்றி சுற்றி தேடினான். யாரும் மனுஷங்களே இல்லை. அப்போ பார்த்தா ஒரு குட்டி எறும்பு அந்த பக்கமாக போய்கிட்டு இருந்தது. உடனே அவன் அந்த எறும்பு கிட்ட போய், எறும்பே எறும்பே என்னோட விளையாட வரியா அப்படின்னு கூப்பிட்டான். அதுக்கு அந்த எறும்பு சொல்லுச்சு, போப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குது, இதை பாரு நான் உணவெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாகணும், என் பிள்ளைங்களுக்கு உணவெல்லாம் கொடுக்கணும், நான் விளையாட வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்பு போய்கிட்டே இருந்தது. ரொம்ப கவலையான அவன் அப்படியே மெதுவாக பார்த்து வேற யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு போய்கிட்டே இருந்தான். அங்கே ஒரு தேனி வந்துதான். அந்த தேனி கிட்ட போய், தேனி தேனி என் கூட வரியா விளையாடுறதுக்கு அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த தேனி சொல்லுச்சு, என்னது பூக்கள் எல்லாம் மூடுறதுக்குள்ள நான் போய் தேனை சேகரிக்கணும், என்ன நீ இப்படி சொல்ற, என்னாலெல்லாம் வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த தேனியும் பறந்து போயிடுச்சான். இப்படியே ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டான். அவன் யாருமே விளையாட வராத போது ஒரு கழுதை இருந்துதான். அந்த கழுதை கிட்ட போய் கேட்டானா, என் கூட விளையாட வரியா, யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த கழுதை சொல்லிச்சான், என்னோட முதலாளிக்காக நான் உப்பு மூட்டை புளி மூட்டையெல்லாம் சமைக்க வேண்டியதாக இருக்குது, என்னால் உன்னோட விளையாட வர முடியாது, நீ போய் அந்த குட்டிச்சவர் இருக்கு பாரு அங்கே போய் விளையாடு அப்படின்னு அது சொல்லிச்சான். உடனே இவன் என்ன பண்ணான், போயிட்டு அந்த குட்டிச்சவர் மேலே ஏறி குதிச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த குட்டிச்சவத்து மேலே கையை வச்சு ஏறி குதிக்க பார்த்தான். அந்த சுவரு மழையில் நனைஞ்சு ரொம்ப ஈரமாக இருந்ததுனால அப்படியே சரிஞ்சு விழுந்துடுச்சான். சரிஞ்சு விழும்போது என்னாச்சு, அங்கிருந்த எறும்பு புத்துக்குள்ளே இருந்த எறும்பு பூச்சிகள் எல்லாம் வந்து இவனை ரொம்பவே கடிச்சு துன்புறுத்த ஆரம்பிச்சிடுச்சு. நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், இப்படி வந்து எங்கள் கூட்டை கழிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அவனை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சான். அடடா, எல்லாருமே உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொன்னானா. அம்மா, நான் பார்த்த இதில் எல்லா மனுஷங்களும் உழைக்கிறாங்க, எறும்பு தேனி கழுதை கூட நிறைய வேலை செய்யுதுமா, இப்போ எனக்கு புரிஞ்சுது வேலை செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம்னு, இனிமேல் நானும் உழைச்சி வாழ்வேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொன்னானாம். இதுதான் கதை. இந்த கதையை நம்மளுக்காக எழுதினது கீரா தாத்தா. ஏற்கனவே கீரா தாத்தாவோட இன்னொரு கதையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த தாத்தா நம்மளுக்காக நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. இன்ட்ரெஸ்டான கதைகளை சேனலை தொடர்ந்து பார்ப்போம். இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, யார் ஒருத்தரும் உழைப்பு இல்லாமல் எந்த பலனும் யாருக்கும் கிடைக்காது. அதோட உழைச்சி வாழ்கிறது தான் நம்மளுக்கு உண்மையிலே மன திருப்தியை தரக்கூடிய ஒரு விஷயம். உழைப்பு இல்லாமல் வர எந்த பொருளும் நம்மக்கிட்ட நிலச்சும் இருக்காது. உழைப்பு தான் உயர்வு தரும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து நாம் கற்றுக்கிற விஷயம். மீண்டும் நாம் மற்றொரு கதை மூலமாக சந்திக்கலாம் கதை விதை சேனலில். வாழ்க வளமுடன்.